இப்போ இருக்க ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையால கொஞ்சம் நம்ம உடல்நிலைய நாமளே ஹெல்த்தியா பார்த்துக்கலாமேன்னு நினைச்சு பலரும் காய்கறி, பழம், விதைகள், வேர்கள்னு இப்படி என்னென்னமோ வச்சு ஒரு ஜூஸ் தயாரிச்சு அதை வழக்கமா குடிச்சிட்டு வராங்க. இப்படி ஜூஸ் குடிக்கிறது மூலமா நமது உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும்ன்றது பலரோட நம்பிக்கையா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிக்கிறது உடலுக்கு நல்லதுன்னும், இது இயற்கை முறையில நம்ம உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றும்னு பல யூடியூப் டாக்டர்கள் சொல்றாங்க. இப்படியான ஒரு ட்ரெண்ட் மக்கள் மத்தியில சென்று சேர்ந்ததுக்கு பிரபலங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம். என்னோட க்ளோயிங் ஸ்கின்னுக்கு நான் காலையில எழுந்ததோ இதான் பண்றேன்னு ஒரு ஜூஸ சொல்ல அதையும் வெகுஜன மக்கள் பின்பற்றுறாங்க. இதனாலேயே இப்போ இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இந்த டீடாக்ஸ் ஜூஸ் உடலுக்கு நல்லது தானா? பொதுவாவே ஒரு ஆரோக்கியமான உடல்ல இருக்கிற சிறுநீரகம், கல்லீரல், தோல், நுரையீரல் இது எல்லாமே இயற்கையாவே நச்சுகளை வெளியேற்றுற தன்மை கொண்டதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்படி இயற்கையா நடக்கிற ஒரு செயல்முறைய டீடாக்ஸ் ஜூஸ் என்ற பெயரில் பழங்களையும் காய்கறிகளையும் சேர்த்து குடிக்கிறப்போ அது வேற விதமா திரும்பி அந்த கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் பாதிக்கலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இன்னும் சிலரு இது மாதிரியான ஜூஸ்களை உடல் எடை குறைக்கிறதுக்காக குடிப்பாங்க. இப்படி இயற்கையா நடக்கிற ஒரு செயல்முறைய டீடாக்ஸ் ஜூஸ் என்ற பெயரில் பழங்களையும் காய்கறிகளையும் சேர்த்து குடிக்கிறப்போ அது வேற விதமா திரும்பி அந்த கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் பாதிக்கலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்படி டீடாக்ஸ் ஜூஸ் பருகிறதால உடல் எடை அந்த தருணத்திற்கு குறைஞ்சாலுமே அந்த ஜூஸ்ல குடிக்கிறத நிறுத்தினா அப்புறம் உங்க உடல் எடை 2 மடங்கா கூடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கிறதா மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இன்னும் சிலரு இந்த மாதிரியான டீடாக்ஸ் ஜூஸ் எல்லாம் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கணும்னு சொல்லி தினசரியா அதை பருகுவாங்க. ஆனா அப்படி சில காய்களையும் பழங்களையும் அதிகமா எடுக்கிறதே சில பக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கும்னு, சரியான ஆரோக்கியத்துக்கு புரதச்சத்து, நார்ச்சத்து போன்ற எல்லா சத்துகளும் சரிசமமா வேணும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதனால ஆரோக்கியமா இருக்க இப்படி டீடாக்ஸ் ஜூஸ்லாம் எடுத்துக்காம சரியான நேரத்துக்கு சரியான சத்துகள் உள்ள உணவுகள் சாப்பிட்டு 8 மணி நேரம் தூங்கி நிறைய தண்ணீர் குடிச்சாலே கொஞ்சம் உடற்பயிற்சியும் செஞ்சாலே போதும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க.